ஜெபம் பண்ண கடவோம். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நாள் வரை வாழ்விலே உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாக்கி உச்சிதமான கோல்வையினாலே உன்னை திருப்தியாக்குகிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். கிருபை மிகுந்த எங்கள் ஆண்டவரே, மீண்டும் ஒரு முறை உடைய சன்னதியிலே நாங்கள் வரத்தக்கதாக ஆண்டவர் எங்களோடு நீங்கள் பராமரித்தீர், பாதுகாத்தீர், வழிநடத்தீர். நம்பிக்கையோடு கூட உமக்கு நன்றி செலுத்தும்படியாக தந்திருக்க இந்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பண்டிகையிலே ஆண்டவரின் பிரசன்னம் எங்களோடு கூட தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வருகிற போது அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளையில் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாவீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும். ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது உம்முடைய ஆசீர்வாதங்களை பூரணமாக்கி கொள்ளும்படியாக ஆட்கொள்ளும். தடைப்பட்ட பிள்ளைகள் யாவரையும் கூட்டி சேரும். உம்முடைய உன்னத்தின் வல்லமை எங்களோடு இருந்தபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்விலே நீர் பாராட்டின நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களையும் எங்கள் கைகளையும் பிரயாசங்களில் வாய்க்க பண்ணினீர். எங்கள் எல்லையை பெரிதாக்கி எங்களை ஆசீர்வதித்தீர். தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொண்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் பல இடங்களில் வந்து ஒரு அருமையான பிள்ளைகள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பூரணமாக்கி கொள்ளும்படி அவளை ஆட்கொள்ளும், ஆசீர்வதியும். மீட்பர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாம். இந்த ஆராய காரமாகவும் ஆரம்ப பாடலாக எண்ணில் 100 வாயும் நாமும் இருந்த பாடலை கைப்பதிலே முதலாவது பக்கத்தில் உள்ள பாடலை பாடுவோம். கர்த்தர் எனக்கு
இரண்டாவது பக்கத்தில் உள்ள வேத வசனங்களை முறையாக வாசிப்போம். பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் ஆரி காலமும், பகலும் இரவும் ஒளிவதில்லை. இதுவும் சேனையில் கர்த்தராலே ஆயிற்று. அவர் அரசில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வயலில் உன் வேலைகளில் பலனை சேர்த்து தீர்ந்த போது சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணுவேன். கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நின்னமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறார். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. பாவங்களை அறிக்கை செய்வோம். அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்யும் ஆண்டவரே, பூமியை மனுக்குலத்திற்கு கொடுத்து பராமரிக்கும் பொறுப்பை தந்தேன். நாங்களோ நீர் படைத்த இயற்கையை எங்கள் ஆடம்பரங்களுக்காக அளவுக்கு அதிகமாய் பயன்படுத்தி மோசமான காலநிலைக்கும் இயற்கையின் பயங்கர மாற்றத்துக்கும் காரணமானோம். நிலம், நீர், காற்று மண்டலம் மற்றும் எங்கள் உள்ளத்தையும் மாசுபடுத்தினோம். இந்த குற்றத்திற்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். கண்கள் முன்னமே இடைவிடாதீரு கையிலே உஞ்சன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உஞ்சன் மிகும் கிருபை ஓ மிகவும் பெரிதே. உத்தம மனமுடையோ என்னை ஆளும் எத்தனை தீரல் என் பாவம் என் தேவனே. எளியன் மேலிர கையனே. எங்களைப் போன்று உம் சாயலில் நீ படைத்த சக மனிதர்களிடம் அன்பு கூற தவறியதையும் நாங்கள் குற்றமுடையவர்கள் எனவே பிறர் குற்றங்களை மன்னித்து அவர்களுடன் கூடி வாழ மறுத்த சூழ்நிலையையும் நினைத்து மனமறிந்தி மன்னிப்பிற்காக கெஞ்சுகிறோம். தந்த மகிமையின் ஆலயத்தை மறந்து போன நாட்களையும் உம்முடைய ஐக்கியமாகும் திருவிருந்தை புறக்கணித்த சூழ்நிலைகளையும் உமக்கு செலுத்த வேண்டிய நன்றி காணிக்கைகளை செலுத்தாத நாட்களையும் நினைத்து மன்னிப்பு மனமறைந்தி கெஞ்சுகிறோம்.
நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவங்களை மன்னிக்க தயை பெருத்த இரக்கமுள்ள நமது ஆண்டவர் உண்மையாய் குற்றங்களை உணர்ந்து பாவ அறிக்கை செய்யும் உங்களை மன்னித்து தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நிலையான பரிசுத்த வாழ்வை கட்டளையிட்டு நித்திய மகிழ்ச்சியை உங்களுக்கு அருளி செய்வாராக. சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே சுத்தமுள்ள ரத்தத்துக்குள் தோய்த்ததினாலே சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் சுதேவனே சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் சுதேவனே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொத்தரிப்பேன் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் சொத்தரிப்பேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கொள்வோம். நாம் எழுந்து நின்று ஆண்டவரை துதிப்போமாக. எங்களுக்கு வயல் நிலங்களை தந்து தேவையான மழையை பொழிந்து அவற்றின் வழியாய் நல்ல பலனை கட்டளையிட்டு அன்றொன்றுள்ள அப்பத்தை தந்து வருவதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வளங்களையும் எழில்மிகு காட்சிகளையும் மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நீர்வீழ்ச்சிகளையும் மகிழ்வு தரும் ஜீவராசிகளையும் இப்பூமியில் உருவாக்கியுள்ள பரமராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். சுய தொழில் நிறுவன வேலைகள், ஆசிரிய பணி, அரசு பணி மற்றும் எங்கள் ஊழியங்களில் எங்களுக்கு துணை நின்று எங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வேண்டிய நன்மைகள் யாவற்றையும் செய்து வரும் அருள்நாதரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வேத அறிவிலும் கல்வியிலும் சமுதாய விழிப்புணர்விலும் வளர்ந்திட உதவி செய்து வரும் உத்தமரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையால் உன்வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய் நன்மையால் உன்வாயை உன்வயது கழுகை போல் பலன் கொண்டு உன்வயது கழுகை போல் பலன் கொண்டு உங்கு உயிர்வை போலாகவே செய்ததால் என்னாலும் என் துதிப்பான் எங்களையும் எங்கள் பெற்றோர் பிள்ளைகள் சுற்றத்தார் அனைவருக்கும் நற்சுகம் தந்து சுகவீனங்களில் புதுபலன் கொடுத்து போக்குவரவுகளில் பாதுகாவல் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம்.
காலங்களில் எங்கள் மத்தியில் பணி செய்த மிஷனரி, பிஷப் சார்ஜன், எங்கள் திருமண்டல பேராயர்கள், எங்கள் போதகர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணிவிடையாளர்கள் மற்றும் திருச்சபையின் மூப்பர்களை வழிநடத்திய எங்கள் வழிகாட்டியே உமக்கு தோத்திரம். உணவாக உம் திருக்குமாரனை எங்களுக்கு தந்து அவருடைய பிறப்பு, வாழ்வு, பாடுகள், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் வழியாய் உமது பேரில் உள்ள விசுவாசத்தை வளரச் செய்யும் கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். நின்றவாறே பின்வரும் சங்கீத தொகுப்பை முறையே வாசிப்போம். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் முன்ன வந்தீங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சம் முன்ன வந்துருக்கலாம். மேன்மை வரட்டும், சிறுமைப்பட்டவர்களது கேட்டு மகிழ்வார்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். வரப்புகள் தனித்தக்கதாய் அதன் படைச்சாலைகளுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் நிறைவேற்றுவேன். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத படம் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் முடிய. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுதுள்ளமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை சோஸ்தரிக்க கடவாய். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடியும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு.
நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவையெல்லாம் வர்த்திக்க பண்ணும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொல்லிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வெளியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேதபடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் அவ்வதிகாரம் முடிய. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பட்சத்துக்களை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றைப் போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். வாசிக்க குடிக்கப்பட்ட 2வது வேத பகுதி வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று பண்டிகை கீதமான 3 வாலிபர் கீதத்தை எழுந்து பாடுவோம். கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே இந்த கீதத்தை பாடுவோம். போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதி
ஆராதனை மரபை புஸ்தகத்தில் 11ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் நின்ற வண்ணமாக யாவர் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சரளம் பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே பற்றி பிறந்தார். பந்தி முலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சரளம் பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சம் வைத்திருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரை மரித்தவரை பரிசாய விசுவாசிக்கிறேன். பொதுவாக ஒரு சபையும் பரிசாண்ட ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர வைத்தல் இந்திய விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தம்மோடு இருப்பாராக. ஜெபமன கிடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். நாம் நமது விண்ணப்பங்களை ஏறெடுப்போமாக. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாக்கை தந்தருளும். ஜெபத்திலே அறிந்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் பிரதான மெய்ப்பரே, நீர் தெரிந்து கொண்ட சுதந்திரமாகிய மந்தையின் ஆடுகளாம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் உயிருள்ள நாட்கள் எல்லாம் எங்களை ஆசீர்வதித்து காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதும் கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. படைப்பாளரே, எம் விளைச்சல் நிலங்களுக்கு தேவையான நல்ல மழையையும் நல்ல ஏற்ற கால சூழ்நிலையும் கொடுத்து எங்களையும் நிலங்களில் எங்களோடு பணி செய்யும் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் நீர் போஷிப்பித்தரல வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறதும் கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. எங்களை போஷித்து வழிநடத்துபவரே, எங்கள் திருச்சபையில் ஆசிரிய பணிபுரிபவர்கள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், வாகன ஓட்டுநர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், கட்டிட வேலை செய்பவர்கள் ஆகியோருக்காகவும் அவர்களுடைய பணியின் மூலமாக நம் சமுதாயத்தில் நல்ல பலன்கள் ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக்கொள்ள கேட்டிருந்த கர்த்தாவே. இயற்கை ஆள்பவரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகைகளை நீர் ஆசீர்வதித்து அது முளைக்கவும் அது ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலன்களை கொடுக்கவும் நீர் கிருபை செய்தரல வேண்டும் என்று உயிரினங்களை படைத்தவரே, எங்கள் ஆடு மாடுகள் மற்றும் வீட்டு பிராணிகளையும் நீர் படைத்த காட்டு மிருகங்களையும் பறவைகள் ஊரு பிராணிகள் மற்றும் நீர்வாழ் ஜந்துக்களையும் நீர் காப்பாற்றியறல வேண்டும் என்று கடன் பாரங்களில் கஷ்டப்படுவோர், குடும்பங்களில் ஒடுக்கப்படுவோர், ஏழைகள், அனாதைகள், விதவைகள்,
அனுதின ஆகாரமற்றோர் மற்றும் வீதியில் விரட்டப்பட்டோர் அனைவரையும் பாதுகாத்து பராமரிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கேட்டரும் தயவுள்ள கர்த்தாவே. சுகம் தருபவரே, வியாதியில் இருப்போர், மரண தருவாயில் இருப்போர், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டோர், தீராத வியாதியால் துன்புறுவோர், மருத்துவ உதவி பெற இயலாமல் வறுமையில் வாடுவோர் அனைவரையும் நீர் பாதுகாத்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கேட்டரும் தயவுள்ள கர்த்தாவே. மனுக்குலத்தை காப்பவரே, இயற்கை சீற்றங்களினாலும் போர் மற்றும் கலவரங்களினாலும் பாதிக்கப்பட்டு தங்கள் வீடுகள், உடைமைகள் மற்றும் தங்களுக்கு பிரியமானவரை இழந்து தவிப்போருக்கு ஆறுதலையும் பராமரிப்பையும் சமாதானத்தையும் நீர் அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கேட்டரும் தயவுள்ள கர்த்தாவே. சமாதான பிரபுவே, சமுதாய ஏற்ற தாழ்வுகள் நீங்கவும் யுத்தம் கலவரமற்ற சமுதாயம் ஏற்படவும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கேட்டரும் தயவுள்ள கர்த்தாவே. திருச்சபையை ஆள்பவரே, எங்கள் மருதகுலம் சேகரத்தையும் எங்கள் போதகர்களையும் எங்கள் சபைகளையும் சபை ஊழியர்களையும் சபையின் விசுவாசிகளையும் எங்கள் பள்ளிகளையும் பணி செய்யும் ஆசிரியர்களையும் படிக்கும் மாணவ செல்வங்களையும் மற்றும் அவர்கள் பெற்றோரையும் நீர் ஆசீர்வதித்து தற்போது பணி செய்து வரும் அருள் திரு வி செலின் டேவிட் ஐயா அவர்களையும் அவர்கள் அன்பு துணைவியாரையும் அன்பு பிள்ளைகளையும் ஊழியங்கள் யாவையும் நீர் வளர்ந்து பெருகிட கருணை செய்ய வேண்டும் என்று திருச்சபையின் தலைவரே, தென்னிந்திய திருச்சபையின் 24 திருமண்டலங்களையும் அதன் பேராயர்கள் தற்போது பணி செய்து வருகின்ற எங்கள் அன்பு பேராயர் அருட்பெருந்தரு டாக்டர் ARGST பர்னபாஸ் ஐயா அவர்களையும் மற்ற அவருடைய ஊழியங்களையும் போதகர்கள், சபை ஊழியர்கள், சுயாதீன ஊழியர்கள் மற்றும் நற்செய்தி பணியாளர்கள் அனைவரையும், குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் பிரதம பேராயர் அவர்களையும் துணை பிரதம பேராயர் அவர்களையும் எங்கள் பேராயர் மற்றும் எங்கள் சேகரத்தில் முன்னர் பணி செய்த போதகர்கள், சிறப்பாக தற்சமய பணி செய்து கொண்டிருக்கும் போதர் அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து திருச்சபையின் வளர்ச்சியில் வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கேட்டிருந்த கர்த்தாவே. சேவை செய்பவரே, மருதகுலம் தூய லூக்கா மருத்துவமனைக்காகவும் அங்கு பணி செய்வோர் மற்றும் சுகம் பெறுவோர் அனைவருக்காகவும் மற்றும் ஏனோக்கு முதியோர் பராமரிப்பு இல்லத்திற்காகவும் முதியோர் பணி செய்வோர் மற்றும் உதவி செய்யும் கண்டாக்ஷன் இந்தியா ட்ரஸ்ட் அனைவரையும் நீர் பாதுகாத்து ஆசீர்வதித்தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கேட்டிருந்த கர்த்தாவே. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது கையை நீர் திறந்து பூமியை மிகவும் செழிப்பாக்கி சகல பிராணிகளின் வாஞ்சியை திருப்தி செய்து ஆசீர்வதித்து வருகிற பரம தகப்பனே, தேவரீர் கிருபை கூர்ந்து செய்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் சரீரத்துக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் விசேஷமாய் எங்கள் ஆத்துமாக்களுக்கு ஞானாகாரமாகவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் கடைசியில் மது பரம ராஜ்யத்தில் சேர தகுந்தவர்களாய் இருக்கும்படி நாளுக்கு நாள் மது கிருபையை அடைந்து தேரவும் மது திருச்சபையில் நிலைத்திருந்து பரிபூர்ணப்படவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மன தாழ்மையாய் மன்றாடுகிறோம். யாவரும் உட்காருவோம். ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே இந்த 115வது தோத்திர பண்டிகையிலே பங்கு பெற்றிருக்கிற திருச்சபை மக்கள், கிராம பகுதி மக்கள், உறவுகள், சொந்தங்கள் அனைவரையும் அன்போடு பிஷப் ஜார்ஜன் நினைவு தூய திருத்துவ ஆலயம் மருதகுலம் சார்பாக அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நல்ல
ஆராதனையிலே ஆண்டவருடைய அன்பின் வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நம் மத்தியிலே நமது தென்மேற்கு சபை மன்ற தலைவரும் டோனாவூர் சேகர தலைவருமாக ஆண்டவருடைய அன்பின் பணியை செய்து வருகிற அருள்ராஜ் பிச்சமுத்து ஐயா அவர்கள் நம் மத்தியிலே அம்மாவும் சேர்ந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு நான் வரவேற்கிறேன். அம்மாவையும் வரவேற்கிறேன். நம்மத்திலே ஞானதுரை ராஜரத்னம் ஐயா அவர்கள், அவருடைய தாயின் சொந்த கிராமம் மருதகுளம், தகப்பனாருடைய சொந்த ஊர் மூன்றடைப்பு. எனவே என்னிடத்திலே 6 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் பண்டிகைக்கு வருவேன் என்று பேசினார்கள். அன்பு ஐயாவையும் அன்போடு கூட சபை சார்பாக நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மத்திலே தங்கத்துறை ஐயா அவர்கள், அருள்திரு தங்கத்துறை ஐயா அவர்கள் இலகு பணி செய்கிறார்கள் மகாராஜனர் சேகரத்திலே. அவர்களையும் அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். நம்மத்திலே நமது கிராமத்தை மண்ணை சார்ந்த அன்புக்குரிய அருள்திரு ஜான் சாமியல் ஐயா சேகர தலைவராக ரக்மத் நகரிலே பணி செய்து வருகிறார்கள். அன்பு ஐயா அங்கு வந்திருப்பது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர்களையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். நம்மத்திலே காலையில் ஞானஸ்தானத்திலும் திருவிருந்து ஆராதனையிலே அன்புள்ள தெய்வீக வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட கலுங்கடி சேகர தலைவர் பெனட் ஜோசப் ஐயா அங்கே வந்திருக்கிறார்கள். அம்மா வந்திருக்கிறார்கள். அன்போடு நான் வரவேற்கிறேன். நம்மத்திலே திரு பாஸ்கரன் ஐயா அவர்கள் சீவலசமுத்திரம் கண்டப்பட்டி சேகர தலைவராக பணி செய்யும் அன்பு ஐயா வந்திருக்கிறார்கள். அம்மா வந்திருக்கிறார்கள். நான் அன்போடு வரவேற்கிறேன். அம்மாவுக்கு வரவேற்கிறேன். நம்மத்திலே நம்ம அருகில் உள்ள கீரன் குளத்திலே ஆண்டுடைய பணியை செய்யும் அருள்திரு ராவி ஜோசப் ஐயா அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். காவல் கிணறிலே ஆண்டுடைய பணி செய்யும் அருள்திரு கிருபா டேவிட் ஐயா அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். என் இனிய நண்பர். அவர்களையும் அன்போடு கூட நான் வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய கிருபை பெரிது. நம்முடைய சபை ஊழியர்கள், சேகர சபை ஊழியர்கள், ஆசிரிய பெருமக்கள், நமது பாடகர் குழுவினர், இசை மீட்கும் அன்பு தம்பிமார், அழகாக பாடிய அனைத்து பிள்ளைகளையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை பெரிது. சில அறிவிப்புகள். நமது பிஷப் ஜார்ஜன் ஆலயம் கிட்டத்தட்ட 115 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அதிலே சில ஒழுக்குகள் இருக்கிறது. மழை பெய்யும் போது கூரை ஒழுக்கு இருக்கிறது. கீழே தளம், அதிலே தண்ணீர் கசிவு இருக்கிறது. எனவே அதை நாம் புதுப்பிக்க முயற்சித்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா எஸ்டிமேட்டில் அந்த பணிகளை நாளை முதல் துவக்க இருக்கிறோம். நாளைக்கு இடுக்கியிலிருந்து கேரளா இந்த ஓட்டு வேலை செய்யக்கூடிய டீம் இங்கே வருகிறார்கள். ஆண்டவரை துதிக்கிறேன். நிறைய வேலை, இன்டீரியர் ஒர்க் மற்றும் அநேக வேலைகள் அங்கே இருக்கிறது. இதற்காக நான் வேகமாக உங்கள் மத்தியிலே நான் சில வாக்குகளை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய அன்பில் நிறைந்திருப்பீர்களானால், இந்த ஆலயத்தின் மூலம் நான் அற்புதங்களை பெற்றிருக்கிறேன், என் வாழ்க்கை சிறந்திருக்கிறது என்று உங்கள் உள்ளங்களில் ஆவியானவர் ஏவினால் நீங்கள் இப்போவுமே அதற்கு வாக்கு கொடுக்கலாம். ஒரு 5 நிமிடத்தில் இவைகளை நான் முடிக்க விரும்புகிறேன். மேலே இருக்கிற ஓட்டு வேலைக்கு 3 லட்சம் ரூபாய் அந்த அம்மா ஜீவரத்னம் அம்மா துரைராஜ் அம்மாவுடைய பிள்ளைகள் மிஸ்டர் ஜாக்கப், மிஸ்டர் ராஜா சிங், அவருடைய மருமகன் மார்ட்டின் அவர்கள் இந்த பணியை பொறுப்படுத்தியிருக்கிறார்கள். நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆலயத்தின் அந்த பிரதான கதவு, வலது இடதுபுறம் உள்ள கதவுகள், கிட்டத்தட்ட இந்த கதவுகள் 3 லட்சம் ரூபாய்க்கு மேலே வரும். இதை திரு மாசலாமணி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர்களும் அவருடைய சகோதரர் மிஸ்டர் சாம்வேல் அவர்களும் இந்த கேடரில் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தினர் இதை பொறுப்படுத்தியிருக்கிறார்கள்.
திரு ஐசக் ஐயாவுடைய குடும்பத்தினர். எனவே அவர்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபை பெரிது. கீழே தளம் அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் ஆகும். இதில் நமது சபையை சேர்ந்த திரு பாக்கியநாதன் சார் அவர்கள் ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். மிஸ்டர் மாசிலாமணி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அவர்கள் 50,000 ரூபா கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் நமது சபையை சேர்ந்த திரு பட்டுராஜ் அவருடைய குடும்பத்தினர் 20,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் மீதம் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 12-13 லட்சம் ரூபாயை நமது சபையை சேர்ந்த மிஸ்டர் டேனியல் ராஜாசிங் அவர்களும் சப் இன்ஸ்பெக்டர் கேடரில் இருக்கிறார்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். அவர்களையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நான் சில காரியங்களை உங்கள் முன்பு இவைக்கான தேவைகளை வைக்கிறேன். உங்கள் உள்ளங்களில் ஏவப்பட்டால் நீங்கள் ஸ்பாட்டில் இப்போமே கை தூக்கி நான் கர்த்தருக்காக இதை செய்கிறேன் என்று நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கலாம். சிமெண்ட் 500 மூடை தேவை, சுமார் 2 லட்சம் ரூபாய். சிமெண்ட் 500 பேக்கேஜ் தேவை, 2 லட்சம் ரூபாய் ஆகும். எம்சாண்ட் மணல் 12 யூனிட் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் தேவை. ஜல்லி 8 யூனிட் 32,000. இந்த தள ஓடு அவைகளுக்காக 30,000 to 50,000 ரூபாய் வரும். யாராவது வாக்கு சொல்லலாம். செங்கல் 5 லோடு 1.5 லட்சம் ரூபா. அந்த காம்பவுண்டை உயரமாக கட்டி அந்த காம்பவுண்டு பக்கத்தில் ஒரு ரூம் எடுக்க இருக்கிறோம். அதில் பாத்ரூம் எல்லாம் அட்டாச் அதில் வரும். அது ஆலயத்திற்கு இடது பக்கத்திலே. பெயிண்ட் வேலைக்காக கிட்டத்தட்ட 3 to 4 லட்சம் ரூபாய் ஆகலாம். அதற்கு யாராவது பெயிண்ட் மட்டும் நான் பொறுப்படுத்துதேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் இதர அதற்கான வேலைகளுக்காக இந்த காம்பவுண்ட் இந்த ஒர்க்குக்காக கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வரும். அதை பொறுப்படுத்திக்கலாம் யாராவது. லைட் சிஸ்டம் உள்ளுக்குள்ள சாச்சி உள்ள அதை நம்ம அந்த ஆல்ட்ரு பக்கம் பால்கனி மாதிரி அமைத்து அதிலே பிரமாதமான லைட் அலங்காரத்தை நம்ம வைக்க இருக்கிறோம். அதற்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் ஆகும். யாராவது பொருட்படுத்திக்கலாம். 2 லட்சம் ரூபாய். அப்புறமா நம்ம சர்ச்சில் பிஏ சிஸ்டம், ஸ்பீக்கர், இந்த இவைகளுக்கெல்லாம் ஆடியோ இவைகளுக்கு 2 லட்சம் ஆகும். ஆல்டரில் மர வேலை செய்கிறோம். ஆல்டரில் உள்ளுக்கில் தேக்கில் அதை சேர்க்கணும்னா 10 லட்ச ரூபா வரும். இல்லை ப்ளைவுட் அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் அலங்கரிக்கணும்னா ஒரு 5-6 லட்ச ரூபா வரும். இதை நீங்கள் பொருட்படுத்திக்கலாம். தரைத்தளம் இவைகளுக்கு எக்ஸ்ட்ரா தலைத்தளத்தில் உள்ள அவைகளுக்கெல்லாம் நம்ம இந்த சுவர்லெல்லாம் அதை டச் பண்ண இருக்கிறோம். எனவே அதற்கு 15 லட்சம் ரூபாய் ஆகும். நீங்கள் பொறுப்பெடுக்கலாம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை பெறுது. இதை டியூவாக கொடுக்கலாம். 6 தவணையாக நீங்கள் கொடுக்கலாம். ஒரே பேமெண்ட் அல்ல, 6 தவணையாக. கடவுள் சுத்தமானால் இந்த வேலையை 6 மாதத்தில் முடிக்க முயற்சிக்கிறோம். எனவே நீங்கள் இதற்கு ஒருவேளை இந்த ஆராதனை முடிந்த பின்பு உங்களுடைய வாக்குகளை நீங்கள் சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நமது பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதற்கு பின்பு நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அருள்திரு ஜான் சாமுவேல் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதற்கு பின்பு ஒரு 10 நிமிடம் பெனட் ஜோசப் ஐயா அவர்கள் ஒரு சின்ன ஒர்ஷிப் நடத்துவார்கள். பின்பு அன்பின் வார்த்தையை அருள்திரு அருளாட்சி பிச்சமுத்து ஐயா அவர்கள் கொண்டு வருவார்கள். ஜெபத்தோடு இந்த வளாகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார்.
செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு நான் நின்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை நான் மேன்மையாக எண்ணுகிறேன். இந்த ஒரு வாய்ப்பை எனக்காக ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சேகர தலைவர் ஐயா அவர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். ஆண்டவர் அவர்களையும் குடும்பங்களையும் இன்னும் வல்லமையாய் தொடர்ந்து பயன்படுத்துவராக. ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் வருஷங்கள் தோறும் இந்த அருமையான இந்த பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த பண்டிகை நமக்கு பல காரியங்களை நமக்கு நினைவுறுத்துகின்றதாக இருக்கிறது. இந்த பண்டிகையில் நாம் ஜெபம் வாசிக்கின்ற போது ஒரு ஜெபம் இங்கே சொல்லப்பட்டது. 13ஆம் பக்கத்தில் இருக்கிறது. இயற்கையை ஆளுகிறவரே, நாங்கள் பயிரிடும் பயிர் வகைகளை ஆசீர்வதித்து அது முளைக்கவும், ஏற்ற காலங்களில் நாங்கள் எதிர்பார்க்கும் நல்ல பலனை கொடுக்கவும் கிருபை செய்திட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெப விண்ணப்பத்தை வைத்தோம். பொதுவாக இந்த பண்டிகைகளிலே விளைச்சல், விதை இவைகளுக்கு அதிக முக்கியத்துவங்கள் கொடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் நமக்கு ஞான அர்த்தங்களை சொல்லித்தரத்தக்கதாகவே இருக்கின்றன. அருமையானவர்களே, எசேக்கியேல் 36:9 சொல்லுகின்றது, நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நீங்கள் நல்ல நிலமாகிய திருச்சபையில் விதைக்கப்படுவீர்கள். விதைக்கப்பட்டு உங்களிலே கனிகளை கொடுப்பீர்கள். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த திருச்சபையிலே விதைத்த இந்த நல்ல நிலமாகி இந்த திருச்சபையிலே பண்படுத்தப்பட்டு நம்மை ஆண்டவர் விதைத்திருக்கிறார். விதைத்த இந்த விதை அதே அப்படியே மக்கி போகவில்லை. இன்றைக்கு அதற்கு சாட்சியாகத்தான் நீங்களும் நானும் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். இந்த திருச்சபையிலே விதைக்கப்பட்ட விதையாகிய நான் மக்கி போகவில்லை. நான் உயிரோடு இருக்கிறேன். நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரோடு வாழ்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்தருளின ரட்சிப்பு. ஒருவேளை நான் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை நான் பேச வரவில்லை. நமக்குள் இந்த திருச்சபையின் மூலமாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், மீட்பை கொடுத்திருக்கிறார், நம்மோடு தங்கியிருப்பதற்கு தூய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஒரு பழைய பாடல், வேளை இந்த ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி ஒரு பழைய பாடல் இப்படியாக சொல்லுகின்றது.
நாளிலே இந்த களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்ட இவைகளைப் போல நாமும் ஆண்டவரோடு நிற்போம் என்கிற நம்பிக்கையோடு இந்த பண்டிகையை கொண்டாடுவோம், சந்தோஷப்படுவோம். ஆண்டவர் நம்மையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நாம் எழுந்து நின்று நம்மை உண்டாக்கின சர்வ வல்ல இறைவனை நோக்கி துதிக்க போகிறோம். முடிந்தவர்கள் எழும்பலாம். कितने लोग खड़े होकर स्तुति कर सकते हैं? उठ जाइए. बाकी परंतु बैठने के लोग ने बैठ सकते हैं. Those who can able to stand, you can stand with me, please. நம்மை உண்டாக்கின தேவன் அருமையான இந்த சேகரத்திலே 115வது ஸ்தோத்திர பண்டிகையை கொண்டாட வைத்திருக்கின்றார். யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே, நம்முடைய கண்களுக்கு முன்பாக எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சங்கீதம் 115:12 படி நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर ने स्मरण किया, जरूर आशीष पाएगा. God has been mindful for us. He will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. அவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். கிரியேஷனுடைய மோட்டிவ் பர்பஸே ஏசாயா 43:21 சொல்கிறது, இந்த மருத குலத்தில் இருக்கிற ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எரேமியா 29:11 சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்கள் பெயரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகள். அந்த தேவனாகிய கர்த்தர் அருமையான உங்களுக்காக நல்ல விளைச்சலை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 65:2 படி ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய தேவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 17:11 படி அவர் விடியற் காலத்திலே நாற்றை வளரச் செய்கிறவர், பகலிலே விதையை முளைக்க செய்கிற தேவன். யோபின் புஸ்தகம் 9:7 சொல்கிறது, அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும். 1 கொரிந்தியர் 3:6 சொல்கிறது, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். மத்தேயு 4:4 படி 4 தலைமுறையாக ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆலயத்தை கொடுத்தார், நல்ல ஒரு கிராமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு தெய்வ ஜனங்களை உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 136:23 சொல்கிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அந்த தேவனை அருமையான சங்கீதம் 147:11 சொல்கிறது, சியோனே உன் கர்த்தரை துதி. அப்படி நாம் துதிக்கும் போது வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் 146 சங்கீதம் முதல் 2 வசனங்களில், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 104 கடைசி வசனம் சொல்கிறது, நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும், கர்த்தருக்குள் மகிழ்வேன். அந்த தேவன் நம்மை படைத்தவர், நம்மை உருவாக்கினவர், அண்ட சராசரங்களை ஆளுகிறவர். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த தேவன் உங்களுக்காக சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். உலகத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது துருக்கியிலே பூகம்பம், ஐரோப்பிய நாடுகளிலே காட்டு தீ பற்றி எறிந்து கொண்டு இருக்கிறது. மாத்திரமல்ல, அலாஸ்காவில் இருந்து பிலிப்பைன்ஸ் வரைக்கும் பூமியிலே எரி குழம்பாக ரிங் ஆஃப் ஃபயர் எரிந்து கொண்டு இருக்கிறது. கடைசி ஒரு காலத்திலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் அருமையாக உங்களை பாதுகாத்தார். பிரயாணத்தில் கூட இருந்தார். लोग ने ट्रेन में जहाज में आए थे, परमेश्वर ने सहायता किया, सुरक्षित किया, संभाला है, उसलिए उसको स्तुति कीजिए. ஆண்டவரை துதியுங்கள். அவர் உங்களை எல்லா விதத்திலும் பாதுகாக்கிற தேவன். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்படவில்லை. इन्होंने उसको ऊपर दृष्टि की, उसका मुंह कभी काला नहीं हुआ. They looked unto them, their faces are radiant. God does not despisement. கடவுள் ஒருவரை ஒருபோதும் புறக்கணியாத தேவன். அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா?
அவர் கிருபையுள்ளவர், மனதுருக்கம் உடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை உண்மையை காக்கிறவர். 115வது ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாட வைத்தீரே. பகல்ல திருவிருந்து ஆராதனையும் ஞானஸ்நான ஆராதனை நடத்தி கொடுத்தீரே. நேற்றைய தினம் அருமையான அசன பண்டிகையும் எல்லா காரியத்தையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்தீரே. ஆயத்த ஆராதனை நடத்த வைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அந்த தேவன் லேவியராம 26, 11, 12 படி நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சங்கீதம் 139 படி உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம் நினைவுகளை தூரத்திலே அறிகிற தேவன். 139, 14 படி நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதனால் நம்மை துதிப்போமா? ஒவ்வொருவருக்கும் மத்தேயு 4:4 படி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து வருகிற மன்னாவினால் போஷித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். அந்த தேவன் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். நம்முடைய சாபங்களை மீட்டார். தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீதிமொழிகள் 10:24 படி நீதிமானுடைய உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சிக்கு கூட ஆகாரத்தை கொடுக்கிறார். இந்த விண்ணப்பத்தை கேட்க மாட்டாரா? உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாரா? அந்த தேவன் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறபடியினால் அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நாம் வணங்குவோம். வணங்கப்படத்தக்க மெய்யான தேவன். 1 யோவான் 2:25 படி நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். சங்கீதம் 48 கடைசி சொல்கிறது, கடைசி வரைக்கும் நடத்துவார். சங்கீதம் 29:11 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். நோக்கி கூப்பிடுவோமா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அந்த தேவன் பிள்ளைகளை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நித்தம் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஏசாயா 58:11 சொல்கிறது, அவர் நித்தம் உன்னை வழி நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். அந்த தேவன் ஏசாயா 45 சொன்னபடி வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆறுகளை கடக்கும் பொழுதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. பெண்களை தாழ்பால்களை முறித்து இருப்பு கதவுகளை திறந்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு புதையலாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் வருவேன் என்று சொன்ன தேவன் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே நான் போய் அநேக வாசஸ்தலங்களை உங்களுக்காக ஏற்படுத்த போகிறேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்கிறார். உபாகம் 31:8 சொல்கிறது,
கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியத்தையும் அவரே பார்த்துக் கொள்வார். இந்த வழியை வாய்க்க செய்வார், பாதையை செவ்வையாக்குவார். உங்களை அழைத்த தேவன், பெயரை ஜீவ புஸ்தகத்தில் பதிந்து வைத்த தேவன், ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிற தேவன் ஒவ்வொருவரையும் மறக்கவே மாட்டார். மனிதன் மறந்து போகலாம், தாய்தன் பெற்ற குழந்தையை மறந்து போகலாம், தகப்பன் மறந்து போகலாம். உண்டாக்கின தேவன் இன்று வரைக்கும் உள்ளங்கையில் வரைந்து வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறபடியினால் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அந்த ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அவர் நமக்காய் மரித்து உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். நான் மரித்தது உண்மை, உங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டது உண்மை. ஆனாலும் அந்த தேவன் நாம் நீதிமான்கள் ஆக்கும்படியாக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அந்த தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. 1 தீமோத்தேயு 1:15 படி அவர் எல்லா காரியத்தையும் பாவத்தையும் நீக்கினார், ரட்சிப்பை தந்தார். நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். நீதியின் சால்வை தரித்திருக்கிறார். எபேசியர் 4:22, 23, 24 படி புதிய ஆவியும் புதிய உள்ளத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அந்த தேவன் நம்மை வழி நடத்துவார். அவரை நோக்கி கூப்பிடுவோமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். ஏசாயா 55:6 சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. சங்கீதம் 85:12 சொல்கிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன், அவரை நான் பாடுவேன். சங்கீதம் 84 கடைசி சொல்கிறது, தேவனே மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 5:11 சொல்கிறது, மை நம்பி இருக்கிற யாவரும் என்னாலும் சந்தோஷத்தை கம்பெரிப்பார்களாக.